வணக்கம். இந்த காணொலியில் நான் பகிரப்போகும் தகவலை தந்து உதவிய சகோதரர் மதியரசு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு இந்த தகவலை ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தார். இது கிரெயின்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து கிடச்சிருக்கு. இது என்.கே. ஷர்மா, நந்தகிஷோர் ஷர்மாங்கிறவர் எழுதின புத்தகம். இவர் தான் ஏற்கனவே மில்க் அ சைலண்ட் கில்லர் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதின ஆசிரியர். இப்போ இதில் உணவில் சேர்த்துற ஸ்பைசஸ், மசாலா வகைகள் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மிகவும் சாதாரணமாக தோற்றமளிக்கக்கூடிய மனிதர்களை அழகாக தங்களை காட்டுவதாக நினச்சிட்டு மேக்கப் போடுற மாதிரி தான் இந்த மசாலா பொருட்களை நம்ம உணவில் சேர்த்துறது. இப்போ ஆயுர்வேதத்தில் மசாலா பொருட்கள், சவன்பிராஷ், மூலிகைகள், மருந்து பொருட்கள் இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இதெல்லாம் ஜீரணத்துக்கு அதிகப்படுத்துறதுக்கு உபயோகப்படுது நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது ஒரு அறியாமை தான். நமக்கு இயற்கை நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை மிகவும் முழுமையாக படைத்திருக்கிறது. அதாவது எப்போ நமக்கு நல்லா எளிமையாக ஜீரணமாகும்னா, நமக்கு நல்ல பசி உணர்வு இருக்கும்போது நமக்கு நல்லா எளிமையாக ஜீரணமாகும். ஆக்சுவலாக இந்த மசாலா பொருட்கள்லாம் நமக்கு அஜீரணத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பசி இல்லாமல் இருக்கும்போது நம்மளை உண்ண வைக்கிறது, உண்ண தூண்டுறது, இது எல்லாமே இந்த மசாலா பொருட்கள் தான். அந்த மசாலா பொருட்களின் தோற்றமும் வாசமும் நிறத்திற்காக நமக்கு சேர்த்துற மசாலா பொருட்களும் தான் நம்மளை பசி இல்லாதப்பவும் நம்ம பசி உணர்வை, பொய் பசியை, மாய பசியை தூண்டி நம்மளை இத்தகைய உணவுகளை உண்ண வைக்குது. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு உண்மையான பசி இருக்கும்போது மிகவும் சாதாரணமான உணவுகள் கூட நமக்கு மிகவும் ருசியாக தெரியும். இப்போ சாதாரணமாக இருக்கிற உணவுகளில் நமக்கு எது ருசியாக தெரியும்னா, பழங்கள், கொட்டை பருப்புகள் தான், எந்த வித பொருட்களும் சேர்த்தாமல். இப்போ பார்த்திங்கன்னா மனுஷங்க இறைச்சி, பால் பொருட்கள், காய்கறிகள், கீரைகள், மூலிகைகள், ஊர்வன, நடப்பன, பரப்பன, நீந்துவனன்ட்டு மீன், நண்டு, நாய், ஆடு, மாடு, கோழி, பன்னி, பாம்புலேருந்து அத்தனையும் பிடிச்சி சாப்பிட்றாங்க. இதையெல்லாம் சாப்பிட வைக்கிறது என்னென்னா மசாலா பொருட்கள் தான். இதை நம்ம எதுவுமே சேர்த்தாமல் சாப்பிட முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் மனுஷங்க பேய் ஒன்றை தான் விட்டு வைக்கல. பேய் கிடச்சிதுன்னா இனி அதையும் பிடிச்சி தின்றுவாங்க. பேயே மனுஷங்களை பார்த்தா ஓடிடும். இப்போ நம்ம சுவைக்காக சேர்த்தக்கூடிய மசாலாக்கள் மிளகாய், மல்லி, மிளகு, சீரகம், மஞ்சள், வெந்தயம், இஞ்சி, உப்பு, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் நம்மளுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியவை, நம்மளை உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடியவை. இந்த பொருட்களெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்ம அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். இதில் மல்லி, மிளகு, சீரகம், மஞ்சள், வெந்தயம், இஞ்சி மட்டுமாவது நம்ம மருந்தாக உபயோகப்படுத்தலாம். மற்றதெல்லாம் நம்ம சுத்தமாக தவிர்க்க வேண்டியவை. இப்போ தானியங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த தானியங்களை ருசியாக காட்டக்கூடியவை இந்த மசாலா பொருட்கள், எண்ணெய், புளி, உப்பு, காரம் முதலியவை தான். அப்போ நம்ம தானியங்களை தவிர்த்தாலே இந்த எண்ணெய், புளி, உப்பு, காரம் முதலிய தீங்கு விளைவிக்கும் பொருட்களையும் தவிர்த்துருவோம். இயற்கை எந்த ஒரு உணவுப் பொருளையும் இன்னொரு உணவுப் பொருளை சார்ந்திருக்க மாதிரி படைக்கலை. ஒவ்வொரு உணவையும் நம்ம தனியாகவே உண்ண முடியும். இப்போ எந்த ஒரு உணவையும் நம்ம பிற உணவோடு சேர்த்து உண்ணணுங்கிற தேவை உண்டாச்சுன்னா அது நமக்கு தீங்கு தான் விளைவிக்கும். எந்த உணவையும் நம்ம தனித்தனியாக தான் உண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு உணவு ஒரே நேரத்தில், மோனோ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள் சாப்பிட்டா ஒரு பழங்கள் மட்டும் சாப்பிட்றது, மாம்பழம் சாப்பிட்டா மாம்பழம் மட்டும் சாப்பிட்றது, வாழைப்பழங்கள் சாப்பிட்டா வாழைப்பழங்கள் மட்டும் சாப்பிட்றது. இப்போ இதுக்கு நமக்கு சமையலறையே தேவையில்லை. ஏன்னா சூரிய பகவான் ஏற்கனவே சமைச்சிட்டார். அதனால் நமக்கு ஸ்விக்கியும் தேவையில்லை, ஜொமேட்டோவும் தேவையில்லை. டைன் அவுட் ஆஃபரில் ஏற்கனவே சூரியன் சமைச்ச உணவை நம்ம திறந்த வெளியில் மரங்களுக்கு அடியில் உட்காந்து அருமையாக ஆனந்தமாக சாப்பிட்லாம். பழங்கள், கொட்டை பருப்புகள் மனித உணவுகள், தேங்காய் மற்றும் வாழைப்பழங்கள் தெய்வீக உணவுகள். பழங்கள் மற்றும் கொட்டை பருப்புகளை உண்டு மனிதர்களாகவும், தேங்காய் மற்றும் வாழைப்பழங்கள் உண்டு தெய்வீக தேவர்களாகவும் மாறுவோம். சொர்க்கம் என்பது இங்கேயே இப்போதே உள்ளது. லிவிங் இன் ப்ரெசன்ஸ் இஸ் அ ப்ரெசன்ட். நிகழ்காலத்தில் வாழ்வதே நித்தியம், நிதர்சனம், உண்மை. ஆரோக்கியம், ஆனந்தம், அற்புதம், பேரின்பம், பரவசம், மகிழ்ச்சி.